எனக்கு வலியா இருக்குது, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நம்ம குழந்தைய பெத்தெடுக்க முடியாது. அதே போல ஆண்டவர் சில காரியத்துல உங்களுடைய காரியத்துல நான் உனக்கு தாங்கிடுகிற பலன் தருவேன், தப்பி சொல்றதற்கு வழி செய்வேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த முள் உங்ககிட்ட தான் இருக்கும், இந்த பாடு உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனா நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட போது என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற இந்த இரண்டு விதமான பதில் நமக்கு பிடிச்ச பதில் அல்ல. நமக்கு பிடிச்ச பதில் என்ன பதில் அப்படின்னா, அவ்வளோதான், இது வேண்டவே வேண்டான்னா அது வேண்டவே வேண்டாம், இது எடுத்து போடுங்கன்னா அதை எடுத்தே போட்டுருங்க ஆண்டவர் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். சில டைம் நமக்கு பதில் கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது மாதிரி பதில் கொடுத்தாதான் அது பதில்னு நம்ம நினச்சிடக்கூடாது, அதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தருடைய ஆன்சர் எந்த பக்கத்தில் இருந்தாலும் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் சமாதானமாய் வாழ முடியும். ஆமென். இப்போ ஆண்டவர் எனக்கு பதிலே தரல, இத்தனை நாளா நான் ஜெபம் பண்றேன், எனக்கு பதிலே தரலன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஒன்று அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி இருப்பார், இல்லாவிட்டால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கக்கூடிய அளவிற்கு உங்களை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்குற சிலரை ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு தகுந்தது போல கர்த்தர் உங்களை பலவான்கள் ஆக்குகிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குகிறார். உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். இல்லாவிட்டால் கர்த்தர் எனக்காக சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென்.